நேர்களை இன்னும் சரியா 12 மணி நேரத்தில் விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது PSLV C-61 ராக்கெட். இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் அந்த ராக்கெட் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தானே அப்படின்னு நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நாம் அனுப்பியிருந்த இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் நமக்கு மழை வெள்ளம் இந்த மாதிரியான விவகாரங்களை தாண்டி ஆபரேஷன் சிந்தூரிலும் முக்கிய பங்காற்றியது என்ற ஒரு விவரத்தை இங்கு நாம குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை முப்படைகள், அது கடற்படை, அதே மாதிரி வான்படை, அதே மாதிரி இங்க ராணுவ படை, இந்த 3 படைகளையும் பாராட்டுறோம். ஆனா அந்த அன்சங் ஹீரோவா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த நம்ம குறிவைத்து தாக்க வேண்டிய இலக்குகளை கச்சிதமாக நிறைவேற்ற உறுதுணையாக இருந்தது இஸ்ரோ அனுப்பிய அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள். ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்புத்துறை சார்ந்த நடவடிக்கைகளிலும் இஸ்ரோவின் பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இஸ்ரோவும் இந்திய பாதுகாப்பும் எந்த வகையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7516 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை கொண்டது இந்தியா. அந்த அவ்வளவு தூரத்தையும் கண்காணிக்கும் பணியையும் இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் மேற்கொள்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சீனா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வங்கதேசம், இந்த மாதிரி இந்த முக்கியமான நாடுகளோடு நாம் கிட்டத்தட்ட 15000 கிலோமீட்டர் என்ற அளவுக்கு தரையில் எல்லை பரப்பு நமக்கு பறந்து விரிந்திருக்கிறது. அதுவும் சிக்கலான நிலப்பரப்பு கொண்ட இடங்களும் இருக்கின்றது காரணத்தினால அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் தற்பொழுது இஸ்ரோ கையில் தான் இருக்கிறது. என்னதான் கீழே நம்மளுடைய படைகள் செவ்வனே தங்களோட பணிகளை செஞ்சுட்டு வந்தாலுமே மேலையும் ஒரு கண்கள் இந்தியாவுக்கு எப்பயுமே பின்தொடர்ந்துட்டே இருக்கு, எல்லையில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி. ஸோ குறைந்தபட்சம் 10 கண்காணிப்பு செயற்கைக்கோள்களாவது அனுதினமும் இந்தியாவை நோட்டமிட்டு கொண்டே இருக்கும், கண்காணித்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போ எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், செயற்கைக்கோள் மூலமா எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அதிநவீன துல்லியமான புகைப்படங்களாக இருக்கின்றன. அதனால தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரோட ரிசல்ட்ஸா நாம வெளியிட்ட அந்த செயற்கைக்கோள் படங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவான ஒரு புகைப்படங்களாக இருந்திருக்கின்றன அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய டார்கெட்ஸ், அது ஏற்படுத்தின பாதிப்பு, இது எல்லாமே நமக்கு சரியான விகிதத்தில் எடுத்துக்காட்டக்கூடிய புகைப்படங்களை சாத்தியப்படுத்தியதும் இஸ்ரோ தான். அந்த வகையில் அடுத்ததாக இஸ்ரோவின் 101வது திட்டமாக PSLV C-61 காத்து கொண்டிருக்கிறது விண்ணில் சீரிப்பாய. இந்த திட்டம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இது தாங்கியிருக்கக்கூடிய அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-09 என்ற இந்த செயற்கைக்கோள் 1696.24 கிலோ எடை கொண்டது. எப்போ இது விண்ணில் சீரிப்பாய இருக்கிறது? நாளை மே 18ஆம் தேதி அதிகாலை 5:59 மணிக்கு இது விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. ஆனா இது இன்னொரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை நம்ம கடந்து போயிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த காலத்தில் அனுப்பின புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களே பெரும் அளவில் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா கடந்த சில மாதங்களில் நம்ம லேண்ட்ஸ்லைட் மாதிரியான, நிலச்சரிவு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தோம், எல்லையில் பிரச்சனைகளை சந்தித்தோம். ஸோ நம்ம இன்னுமே தொழில்நுட்ப ரீதியாக அப்டேட் ஆக வேண்டிய ஒரு தருணம், அதை சாத்தியப்படுத்துறது தான் இந்த EOS-09. ஸோ இந்த EOS-09 செயற்கைக்கோள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அனுப்பியிருந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களிலிருந்து எந்த விதத்தில் மாறுபடுது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். அடுத்த காட்டில் அதற்கான தகவல் பார்த்துடலாம். C-band சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், C-band SAR அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. இதுதான் இந்த EOS-09ஓட ஒரு முக்கியமான அம்சமாக சொல்லப்படுகிறது. இது ஏன் இந்த ரேடார் முக்கியத்துவம் பெறுகிறதுனா, அடர்ந்த மேகங்களை கூட ஊடுருவக்கூடிய அதிநவீன ரேடார் கண்களை கொண்ட ஒரு கேமராவை இது பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால்தான். அதனால ஒரு மிக அடர்ந்த ஒரு மேகக்கூட்டம் இருந்தாலும் சரி, இரவு நேரம் இருந்தாலும் சரி, இந்த செயற்கைக்கோள் எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் துல்லியமாகவும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான தகவல்களையும் தரக்கூடிய வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது முக்கியத்துவமும் பெறுகிறது. ஸோ இந்த C-band SAR-உடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இதுவரைக்கும் நம்ம காணாத ஒரு துல்லிய கண்காணிப்பை சாத்தியப்படுத்திருக்கிறது இந்த EOS-09 செயற்கைக்கோளும் அது தாங்கியிருக்கக்கூடிய இந்த C-band SAR-உம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த செயற்கைக்கோள் படங்களை தாண்டியும் மிக துல்லியமாக கிட்டத்தட்ட 1 மீட்டர் என்ற அளவுக்கான ஒரு துல்லியத்தை இது சாத்தியப்படுத்த இருக்கிறது. ஒரு பெருமேகமா இருந்தாலும் சரி, பெருமழை பெய்து கொண்டிருந்தாலும் சரி, அடர் பனிமூட்டம் இருந்தாலும் சரி, இரவு நேரமா இருந்தாலும் சரி, ஏன் புயல் சின்னமே உருவாகி நகர்ந்து வந்தாலுமே சரி, கண்காணிப்புன்றதுக்கு எண்டு காடே கிடையாது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் அந்த கண்காணிப்பு நிறுத்தப்படாது. இந்த இடர்பாடுகள் எல்லாத்தையுமே தாண்டக்கூடிய ஒரு வசதியை பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் இங்க கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு கை
கை கொடுக்க இருக்கிறது பாதுகாப்பு துறையா இருக்கட்டும், பேரிடர் காலத்தை சமாளிக்கக்கூடியதா இருக்கட்டும், இல்ல நீரியல் தரவுகள், விவசாயம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது கை கொடுக்க போகிறது. ஆனா இதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள்ல இருந்து பல மடங்கு அதிக திறன் கொண்ட ஒரு செயற்கைக்கோளாக தான் இது அமைய இருக்கிறது. அதனால் தான் இது உற்று நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என்னென்ன சாதனைகளை புரிய இருக்கிறது என்பது பற்றி. துருக்கி விமான நிறுவனத்தின் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பெங்களூருவை தளமாக கொண்டு செயல்பட்டு வந்த செலிபி ஏவியேஷன் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் விமான தரையிறக்க சேவைகளை வழங்கி வந்தது. சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள 15 விமான நிலையங்களில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. துருக்கி விமான நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்த அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது குறித்து நள்ளிரவில் ராணுவ தளபதி காசிம் முனீர் தன்னை தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாக அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். நூர்கான் விமானப்படை தளம் உள்ளிட்ட பல்வேறு விமானப்படை தளங்களின் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ராணுவ தளபதி காசிம் முனீர் தன்னிடம் தெரிவித்ததாக ஷெபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது என பாகிஸ்தான் பிரதமர் ஒப்புக்கொண்டிருப்பது இந்தியாவின் கூற்றுகளை ஊர்ஜிதப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்ல 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.